வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு ஜென்ரல் காணொலியை தான் நம்ம பார்க்குறோம். நம்மக்கிட்ட வர கிளையண்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு எனக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இல்லை மேல் படிப்புக்கு நான் ஃபாரின் போக முடியுமா, இது மாதிரி விஷயத்த வந்துட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு விளக்குற மாதிரி ஒரு காணொலி தான் இந்த காணொலியை நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக வந்து ஃபாரின் இந்த உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு எல்லா பிளானட்டும் வந்துட்டு தகுதியுடைய பிளானட் தான் உங்களுடைய ஃபாரினுக்கு அனுப்புறது. ஏன்னா எல்லாருடைய லக்னத்துக்கும் 12வது வீட்டுக்கு அதிபதி மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதி மாறுபடவே செய்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்துட்டு எல்லா லக்னத்துக்கும் அவங்களுக்கு 12வது வீட்டுக்கு அதிபதி வந்துட்டு ஃபாரின் அனுப்புறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற ஒரு கிரகமாக தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 2ன்னு வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் கொடுப்பாங்க, யூஸ்வலாக பொதுவாகவே வந்துட்டு ஃபாரினை குறிக்கிற கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ராகு கேதுகள். ஸோ யூஸ்வலாக ராகு கேதுகள் திசை நடக்கும்போது யூஸ்வலாக நீங்கள் ஃபாரினுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுக்கு வரும் நேர்களே. இது வந்துட்டு எந்த மாதிரி வீட்டில் அமைதுன்றதை பொறுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி வேறு என்ன காரணிகள்னு வந்து நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக மூல நூட்களில் வந்து பார்த்திங்கன்னா 3, 9 மற்றும் 12வது வீட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. 12வது வீட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபாரின் கனெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். மற்றபடி 3, 9 வந்துட்டு உண்மையாகவே அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அது சப்போர்ட்டிங்காக இல்லைங்க. ஏன்னா 3வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிறு தூர பயணம் தான். மற்றும் 9வது வீடு வந்து பார்த்திங்கன்னா தொலைதூர பயணம். அது ஃபாரினை கனெக்ட் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது இல்லை. ஸோ என்ன மாதிரி மற்ற பிளானட்டரி காம்பினேஷன் வந்து கனெக்ட் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். யூஸ்வலாக 12வது இடம் தான் நம்ம வெளிநாட்டுக்கான தொடர்புகள் சொல்லணும். அதனுடைய திரிகோண வீடுகள், அப்போ 12வது வீட்டிலுடைய திரிகோண வீடுகள்னு வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடம் மற்றும் 8வது இடம்ங்க. ஸோ அந்த இடத்தையும் நம்ம வந்து கை வச்சு பார்க்கணும். ஸோ 4வது இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பூர்வீகத்தில் இருப்பீங்களா இல்லை பூர்வீகத்தை விட்டு போவீங்களான்றதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு 4வது இடம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்வலாக வலிமையான ஒரு 4வது இடம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பூர்வீகத்தை விட்டு போகிறதில்லை. அதாவது அவங்களுக்கு பூர்வீகமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அங்கே அவங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க டிக்ளைன் பண்ணிடவே செய்கிறாங்க. மற்றபடி 8வது இடம் நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாற்ற உருவது 8வது இடம். அதே மாதிரி வந்து ஃபாரின் கனெக்ஷனையும் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா 8வது இடம். ஸோ சுபத்துவமான 8வது இடம் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குது. ஆனால் 8வது இடம் நாட் ஒன்லி ஃபாரின் கனெக்ஷன், உங்களுடைய பூர்வீகத்தை இருக்க விடாமல் பண்ணுறது வந்து 8வது இடங்க. பூர்வீகத்தை விட்டு போனீங்கன்னா அங்கே தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப் வந்து மேன்மை அடையவே செய்யுது நேர்களே. ஸோ 4வது இடத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். 4வது இடம் வந்துட்டு வலிமை இழந்து 8வது இடம் மற்றும் 12வது இடம் சுபத்துவமாக இருக்கும்போது இவங்களுக்கு அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா 4வது இடம் வலிமை இழக்கும்போது அவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்க பிடிக்கிறது இல்லைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய டேலண்ட்டு இல்லை என்னுடைய சிறப்புகள் வந்துட்டு வெளிநாட்டில் வந்து புரிஞ்சுப்பாங்க, வெளியிடத்துல வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் அதுவும் உண்மைதான், அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கிறது இல்லை. ஸோ 4வது வீட்டில் என்ன மாதிரி கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சனி மாதிரி ஒரு கிரகம், இல்லை ராகு மாதிரி ஒரு கிரகம், இல்லை கேது மாதிரி ஒரு கிரகம் இருக்கும்போது அவங்க அந்த பூர்வீகத்தில் இருக்க முடியல. அவங்க பூர்வீகத்தை விட்டுட்டு அவங்க வெளியேற்றதை தான் பார்க்குறாங்க. மற்றபடி 8வது இடம் வந்து சுபத்துவமாக அங்கே வந்து நல்ல பிளானட்டுகள் இருந்து தொடர்ந்து இதோடைய தசைகள் நடக்கணுங்க. ஸோ இப்போ இந்த காம்பினேஷன் ரூல் நம்பர் 1, 2, 3 நான் சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கிளிக் பாயிண்ட் தான். இது வந்துட்டு உங்களுக்கு க்ரைட்டீரியா மாதிரி ஒன்று வச்சுருக்கலாம். இந்த க்ரைட்டீரியா எக்ஸிக்யூட் பண்ண உதவுறது வந்துட்டு உங்களுடைய தசா புக்திகள். இப்போ இது எல்லாமே நல்லா இருக்குது, 4வது இடம் வலிமை இழந்திருக்கு, ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற தசை நடக்கலைன்னா உங்களால் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போக முடியறதில்லை, உங்களுடைய ஊர்லேயே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தசைகள் நடக்கும்போது தான் உங்களுக்கு ஃபாரினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி சில நேர்கள் வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க ஃபாரின்லேயே தான் இருப்பாங்க, அந்த திசையில் ஃபாரினில் இருப்பாங்க. ஆனால் அடுத்த திசையில் வந்துட்டு 5வது இடம் ஸ்ட்ராங்காகவோ இல்லை 9வது இடம் ஸ்ட்ராங்காகவோ இருக்கிற மாதிரி ஒரு திசை நடக்கும்போது அதாவது ஃபாரினில் இருந்தாலும் அந்த திசை வரும்போது அவங்க வந்துட்டு அவங்கள மறுபடியும் அவங்களோட பூர்வீகத்தையே எடுத்துகிட்டு வந்து விட்டுடுது நேர்களே. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளானட் வந்துட்டு ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் அமர்ந்து இந்த ராகு கேதுகள் வந்து 9 இல்லை 12வது வீட்டோட கனெக்ட் ஆக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஃபாரின்லேயே இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக நடக்கிற திசைகளையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ சில சமயத்து ஒரு திசை மட்டும் ஃபாரினை கனெக்ட் பண்ணும், மற்றும் அதற்கு ஃபாலோ பண்ணுற திசை வந்துட்டு உங்களுடைய பூர்வீகத்தை கொடுக்கும்போது என்னென்னா நீங்கள் அங்கே போயிருப்பீங்க ஆனால் அங்கே செட்டில் ஆக மாட்டீங்க, மறுபடியும் திரும்பி வந்துடுற மாதிரி ஒரு காரணிகள் அமைஞ்சிட்டு உங்களுக்கு பெரிய
பெரிய தசைகள், அதாவது ராகு தசை, குரு தசை, சனி மற்றும் புதன் தசை வந்து தொடர்ச்சியாக நடக்க இருந்துட்டு உங்களுடைய 12வது வீட்டையோ இல்லை 8வது வீட்டையோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தசை நடக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின்லேயே இருக்கீங்க. அதே மாதிரி அந்த ஊரில் குடியுரிமைகளை நீங்கள் பெற்று தான் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். மற்றும் இந்த காணொலி வந்துட்டு ஒரு சிறு ரூல்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ரூல்ஸ் நிறைய இருக்கு நேர்களே. அதற்கான பெரிய வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட போடுறேன். இது ஒரு சிறு காரணிகள் தான். இது வந்துட்டு சொற்பமான ரூல்கள் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு மற்ற விஷயத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.